வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாடு ஸ்லெட் எக்ஸாமோடைய எக்ஸாம் சென்டரை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அந்த கேம்பஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே கொடுத்துருந்தாங்க, ஸோ எக்ஸாமுக்கான ஸ்மூத்தாக அந்த டெக்னிக்கல் எரர் வராமல் எப்படி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்றதை பற்றி தான் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் சென்டர்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மசி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடுத்து மெடிக்கல் ரிசர்ச் லேப், இந்த மாதிரி நிறையா வந்து இன்ஸ்டியூஷன் அங்கே வந்து வெவ்வேறு இன்ஸ்டியூஷன் நிறைய இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நமக்கு எக்ஸாம் சென்டர் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைனாக வந்து ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் கேம்பஸை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வந்த பின்னாடி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த கேம்பஸை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த கேம்பஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷனாக தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. காலேஜ் பஸ் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, மெடிக்கலு, ரிசர்ச்சு, ஸோ ஹையர் ஸ்டடீஸு, யூஜி, பிஜி, எம்ஃபில்லு, பிஹெச்டி, அந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரிக்குமே தனித்தனியாக இருந்துச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வந்து வாக்கபிளாக தான் நடந்து போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அதோடைய ரோடோடைய ஃபீட்டு பார்த்திங்கன்னா 24 மீட்டர் இருந்துச்சு. ஸோ மோர் தென், ஸோ எங்கே பார்த்தாலையும் வந்து ஜோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஷெட் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. ஸோ ப்ளே கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அருமையாகவே இருந்துச்சு, நல்லா இன்னும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ப்ளே கிரவுண்டு தான். ஸோ அடுத்து பார்த்தா இதுதான் வந்து காலேஜோடைய ஆடிட்டோரியம். ஸோ அந்த ஆடிட்டோரியம் பில்டிங்கே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம உள்ளே போகிறதுக்கு நமக்கு பர்மிஷன் கிடைக்கல. ஆக்சுவலி அது நல்லா இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்டோடைய ரிவ்யூலாம் நல்லா இருந்தது. கேம்பஸோடைய லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒன் சைடு ஃபுல்லாக பார்க் செட்டப் பண்ணியிருக்காங்க. அது பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இந்த பக்கம் வந்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு, அப்புறமா யூனிவர்சிட்டி, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோம். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட் மெம்பர்ஸ் தான், கேண்டிடேட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே பாய் சொல்லிவிட்டு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகிட்டோம். ஸோ அன்றைக்கின்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கேம்பஸில் இருந்திருந்தாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் அப்படியே ஸ்டூடெண்ட்டாகவே தான் இருந்தாங்க. பார்த்திங்களா, ரோடோடைய லாங் வியூ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரோடு எவ்வளோ ஃபீட்டாக எவ்வளோ அகலத்தில் இருக்குது. ஸோ ஆனால் என்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோ அந்த மாதிரி எதுவுமே அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க ஏதாவது ஒரு பஸ்ஸு ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ நல்லா இருந்திருக்கும். ரொம்ப தூரம் இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு நியர்பை 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு எக்ஸாம் சென்டருக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து. ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டு, இந்த பக்கம் கேசி பிளாக்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன, நிறைய வந்து நிழல் ஷெட் வந்து போட்டிருந்தோம், இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஸோ எங்கே பார்த்தாலுமே ஒரே ஒரு டூ மச் ஆஃப் சன் வந்து லைட்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ஹெவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேனர்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தியா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கு, ஏடிஎம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே தனியாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே ஒரு மினி பேங்க்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ரிசர்ச் லேப் அந்த கேம்பஸ் ஏரியா. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா எக்ஸிட் ஆகிடலாம். ஆனால் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா ஃபார்மசி, அப்புறம் உமன்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் எல்லாமே இந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்குது. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அதையும் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்க்ரீனில் இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸோடைய இன்டர்ஃபியரன்ஸ். ஓகேங்களா, இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் ஒரு டோரு, இந்த பக்கம் ஒரு பெரிய டோரே கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு மாஸ்டர் லுக்கே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே எக்ஸிட் ஆகிட்டோம். எக்ஸிட் ஆனதுமே வெளியே வந்தோமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டே இருந்தாங்க, வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நிறைய கேண்டிடேட் வந்து ஐ திங்க் ஒரு 10,000 பீப்புள்ஸ் வந்து நியர்பை இங்கே ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே எக்ஸிட் ஆனோமே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டெம்பிள் இருந்தது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூஷன் எங்கே இருக்குன்ற அந்த லொக்கேஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ
நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நிறைய கேண்டிடேட் நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்ம அங்கே பார்த்துருந்தோம். எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக்யூரிட்டிக்கு இவங்க எல்லாமே மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். எக்ஸிட் ஆனதுமே நிறையா வந்து அன்றைக்கி வந்து ஸ்லெட் எக்ஸாம் அந்த தேர்ட் பேட்ச்சில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அப்பியர் ஆகியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் இருந்துச்சு காலேஜோடைய கேம்பஸ்ஸு. ஸோ கேஎஸ்ஆர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குது என்ன பண்ணுறதுல கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மோர் தென் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.